வெல்கம் டு லதா ஸ்டோரி டைம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். நடுவில் ரொம்ப நாள் நான் கதையே படிக்கலை, இப்போ திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். உங்கள் எல்லாரோட ஆதரவும் எனக்கு வேணும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதானும் மிஸ்டேக் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. முருகன் இவன் பெரிய குடும்பத்தில் பிறந்தவன். அப்பா கைலாசம் தன் 3 தம்பிகளுடன் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். தமிழகம் முழுவதும் 10க்கும் மேல் ஜவுளிக்கடல். 4 சகோதரர்களும் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி என குடும்பத்தோடு வசித்து கடையை பார்த்து கொள்கிறார்கள். கைலாசம் மூத்தவர். சென்னையில் பெரிய கடை, ஆனால் மற்ற ஊர்களுக்கு மாதம் 20 நாட்களும் விஜயம். அண்ணனை கேட்காமல் தம்பிகள் எந்த முடிவையும் எடுக்க மாட்டார்கள். தனித்தனி ஊர்களில் இருந்தாலும் அழகான கூட்டு குடும்பம். கைலாசத்தின் மனைவி கௌசல்யா. அவளது மூத்த மகன்தான் நம் கதையின் நாயகன் முருகன். முதல் குழந்தை. செல்லம் என்றால் அப்படி ஒரு செல்லம். குடும்பத்தில் முதல் வாரிசு. இவன் பிறக்கும்போது சித்தப்பாக்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை. அதனால் இவனை தரையில் நடக்க விடாமல் சித்தப்பாக்களின் தோள்களில் நடந்தவன். அதனால் எனக்கு மட்டும்தான் எல்லாமே என்ற குணம், பிடிவாதம், முன்கோபம், நினைத்தது உடனே நடக்க வேண்டும், கேட்டது கிடைக்க வேண்டும் என்ற முரட்டுத்தனமும் வளர்ந்தது. அப்பா ஜவுளி பிசினஸில் இரவு பகலாக இருந்ததால் அம்மா கௌசல்யா இவனை வளர்க்க திணறினாள். முதல் சித்தப்பா சிவாவுக்கு கல்யாணமாகி சித்தி வரும்போது முருகன் 3 வயது. அதிபுத்திசாலி. 2 வயதில் பேச்சு வந்துவிட்டது. சித்தப்பா சிவாவுக்கு சாந்தி முகூர்த்தம். நான் சித்தப்பா பக்கத்தில் தான் படுப்பேன் என ஆர்ப்பாட்டம் செய்து அவனை சமாளிப்பதற்குள் கைலாசத்துக்கு மொழி பிதுங்கிவிட்டது. சிவா ஒரு மாதிரி சமாளித்து கோவைக்கு மனைவியுடன் போய் சேர்ந்தான். அடுத்தடுத்து மற்ற தம்பிகளின் கல்யாணம். அதில் முருகனை சமாளிக்க கௌசல்யா பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை. என்னங்க இவன் இப்படி இருக்கான், விடு கௌசல்யா, போக போக சரியாயிடும், குழந்தை தானே. கைலாசத்தின் நம்பிக்கை முருகன் வளர வளர பொய்த்தது. அம்மாவுடன் அப்பா இணக்கமாக இருந்தால் கூட முருகனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆத்திரப்பட்டு பொருட்களை போட்டு உடைப்பான். அம்மா அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த நிலையில் முருகனுக்கு 6 வயதாகும் போது கௌசல்யா கர்ப்பமானாள். அது உறுதிப்பட்டதும் அவளுக்கு சந்தோஷத்தை விட பயம்தான் அதிகமானது. என்னங்க, நமக்கு இந்த குழந்தை வேணுமா? என்ன உளர்ற? நான் உளரலைங்க. தனக்கு கீழே ஒன்று பிறந்து பெத்தவங்க பாசத்தை பங்கு போட்டா தாங்குவானா முருகன்? எல்லா வீட்டிலும் இந்த பிரச்சனை உண்டு கௌசி. மூத்த குழந்தை கொஞ்சம் பொறாமைப்படத்தான் செய்யும். பெத்தவங்க அதுக்கு முக்கியத்துவம் தந்து அதை நிதானமா கையாண்டா சரியாயிடும். நீ கவலைப்படாத, புரிஞ்சுப்பான் முருகன். 6 வயசு முருகனுக்கு மற்றவர்களை விட புத்தி அதிகம். தனக்கொரு சகோதர வாரிசு வருவது தெரிந்ததும் குழப்பமாக இருந்தது. அம்மா தன்னை தூக்கக்கூடாது என்று பெரியவர்கள் சொன்னதும் ஏராளமான கேள்விகளை கேட்டான். கௌசியை அதிகமாக ஆக்கிரமித்தான். பள்ளிக்கூடத்தில் அவள்தான் தன்னை கொண்டு போய் விட வேண்டும் என அடம் பிடித்தான். கௌசி சகலத்தையும் சமாளித்து அவனுக்கு ஏக்கம் வராமல் பார்த்து கொண்டாள். பிரசவ நேரம் நெருங்க நெருங்க அம்மா வீட்டுக்கு போனால் முருகனின் பள்ளிக்கூட படிப்பு பாதிக்கும் என இங்கேயே இருந்தாள். பிறந்த வீடு வெளியூரில். கௌசியின் அம்மா இங்கே வந்து வலி எடுத்து கௌசி அட்மிட்டாக ரகளை பண்ணி அவனை சமாளிக்க முடியாமல் கைலாசம் கடைக்கே போகாமல் அவனை பார்த்து கொள்ள அவனது மூர்க்கம் இப்போதுதான் முழுமையாக புரிந்தது. சமாளிக்க முடியாமல் திணறி ஆஸ்பத்திரிக்கு அவனை அழைத்து போனால் அம்மாவை விட்டு வர மாட்டான் என்பதால் கைலாசம் இங்கிருந்தே சமாளித்தார். சிசேரியன் வேறு. 5ஆம் நாள் டிஸ்சார்ஜ் செய்தார்கள். உனக்கு ஒரு தம்பி பாப்பா பிறந்திருக்கு, அது உனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ விளையாடலாம். இப்படியெல்லாம் பலவிதமாக சொல்லி கௌசி குழந்தையுடன் வீட்டுக்கு நுழைந்தாள். குழந்தைக்கு பாலூட்டி முழுமையாக அவள் கவனம் பிறந்த குழந்தையின் மேல். அவளுக்கு பச்சை உடம்பு என்பதால் முருகனை அவளை நெருங்க விடவில்லை. அதனால் பிடிவாதமும் ஆத்திரமும் அதிகமானது. அவனது கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினார் கைலாசம். மற்ற பெரியவர்கள் யாராலும் அவனை சமாளிக்க முடியாது.
இங்கே 10 நாட்களாக கடைக்கு போக முடியாமல் வியாபாரத்தில் மந்தம் வந்துவிடக்கூடாதே என்ற பயம் வேறு. அது தீபாவளி நெருங்கும் நேரம். தடுமாறிதான் போனார் கைலாசம். நீங்க வியாபாரத்தை கவனிங்க, நான் முருகனை பார்த்துக்கிறேன். கை குழந்தைய அம்மா பார்த்துப்பாங்க. பால் ஊட்ட மட்டும்தானே நான் வேணும், நீங்க போயிட்டு வாங்க. உனக்கு பச்சை உடம்பு, சிசேரியன் வேற, பயமா இருக்கு கௌசி. இது பாருங்க, தீபாவளி நெருங்குது, சரக்கு எடுக்க போகணும், ராப்பகலா கடையை விட்டு வர முடியாது, போட்டி கடைகள் நிறைய. இது நம்ம வாழ்வாதாரம், அதை முதல்ல பாருங்க. அவர் களத்தில் இறங்கி விட்டார். நடுவில் சின்னவனின் பேர் சூட்டு விழாவுக்கு மட்டும் வந்தார். குலதெய்வம் முருகன் என்பதால் சின்னவனுக்கு சண்முகம் என பெயர் சூட்டினார்கள். 7 வயது முருகனுக்கு தம்பியை பிடிக்கவே இல்லை. கௌசல்யா கவனமாக பார்த்து கொண்டாலும் அசந்த நேரத்தில் தம்பியை கிள்ளி அழவைப்பது, அழுவதை பார்த்து ரசிப்பது என முருகனிடம் ஒரு சாட்டிஸ்ட் மனநிலை உருவாகியது. தம்பி நமக்கு வேண்டாம்மா, அவனை சிவா சித்தப்பாவுக்கு கொடுத்துடலாம். தம்பி உனக்கு சொந்தம், உன் பொருளை வேறு யாருக்காவது தர நீ சம்மதிப்பியோ? இல்லம்மா, இங்கேயே இருக்கட்டும். ஆனா நான் தான் முதல்ல. அதுல என்னடா ராஜா உனக்கு சந்தேகம்? கௌசல்யா இவனையே அதிகம் தாங்கி பிடித்து பிரச்சனை வராமல் பார்த்து கொண்டாள். அப்படியும் சண்முகம் 9 மாத குழந்தையானதும் கௌசி அசந்த நேரம் குழந்தையை தூக்கி வந்து வெயிலில் போட்டு விட்டான் முருகன். அது அழுது மயக்கமாகி ஆஸ்பத்திரி வரை போக தப்பித்தது. அந்த நேரம் கைலாசம் வெளியூரில் இருக்க கௌசிக்கு மொழி பிதுங்கி விட்டது. தகவலை தவிர அவர் கோவையிலிருந்து விமானம் பிடித்து வந்து குழந்தையை கௌசியோடு வீட்டுக்கு அழைத்து வந்தார். ஆத்திரத்தில் முருகனை அடி வெளுத்து விட்டார். கௌசி கதறி அதை தடுத்தாள். ஏன் இப்படி பண்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நீ விடு கௌசி. முதல் வாரிசுன்னு ஓவரா செல்லம் கொடுத்துட்டு இவன் மனசை நாம தான் கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கோம். இப்படியே விட்டா சின்னவனை இவன் கொன்னு போட்டாலும் போட்டுருவான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். வேண்டாங்க, இது பலன் தராது. இவனோட மூர்க்கம் இன்னும் அதிகமாகும். அந்த தண்டனையால அப்பாவிடம் ஒரு பயம் வந்தது. கூடவே தம்பி மேல் வெறுப்பும் வந்தது. தான் செய்த தப்பு உள்ளே இறங்கவே இல்லை. நான் அடி வாங்க காரணம் இவன்தானே என்ற வெறுப்பு. அதன் பிறகு தம்பியை துன்புறுத்தவில்லை, ஆனால் பிடிக்கவில்லை. பள்ளியில் மிக நன்றாக படித்தான். சகலத்திலும் முதல் மாணவன். பெற்றோரை அழைத்து பள்ளி முதல்வர் பாராட்டினார். அதி புத்திசாலி, கற்பூர புத்தி, நிறைய ஞாபக சக்தி. உங்க பையன் ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவான், அதுல சந்தேகமே இல்லை. 2 பேரும் அதை கேட்டு பூரித்து போனார்கள். பாத்தீங்களா அவன் புத்திய? ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்கறது தான். வீட்டில் நீங்களோ நானோ பாடுபடுறதில்ல. ஆனா அவனே படிச்சுக்கிறான். அவனை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அடுத்த மாதமே மிகப்பெரிய பிரச்சனையை பள்ளியிலிருந்து கொண்டு வந்தான் முருகன். ஒரே ஒரு பாடத்தில் இவனை ஆதி என்ற பையன் முந்திவிட அவனை கிளாஸ் டீச்சர் பாராட்டி, முருகன் ஜாக்கிரதை, நீ கவனமா இருக்கணும், இல்லைன்னா அடுத்த வாட்டி ஆதி ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தாலும் வந்துருவான். வெளியே வந்தபோது இவனை பிடிக்காத சக மாணவர்கள் கேலி செய்து சிரித்து இவனை உசுப்பிவிட பிரச்சனை தள்ளுமுள்ளு வரை போக முருகன் ஒரு கல்லை எடுத்து ஆதியின் மண்டையை உடைத்துவிட ஆதி மயக்கமாக டீச்சர்கள் சேர விவரம் தெரிந்து முருகனை அடிக்க 2 பெற்றோர்களுக்கும் தகவல் பறக்க அப்போது கைலாசம் மதுரையில் இருந்தார். ஆதி ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட இங்கே வீட்டில் ஆள் இல்லாததால் கௌசி 11 மாத குழந்தை சண்முகத்துடன் பள்ளிக்கு வந்து முதல்வர் கண்டித்து, என்னம்மா அது, போன மாசம்தான் பாராட்டணும், ஒரு பாடத்துல ஆதி ஓவர்டேக் பண்ணின காரணமா இவன் மண்டையை உடைச்சிட்டானே. ஆதி அப்பா பெரிய ஆள், அரசியல் பலம் வேற, என்ன ஆகுமோன்னு தெரியல. ஆதியை ஆஸ்பத்திரியில் சேர்த்து தலையில் தையல் போட்டிருந்தார்கள். அப்பா விநாயகம் சீனியர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அம்மா கல்லூரி முதல்வர். பையனுக்கு பிரச்சனை இல்லை, கைலாசம் வர லாயர் விநாயகம் கொந்தளித்து இருவருமாக மன்னிப்பு கேட்க வைத்தார். மன்னிப்பு கேட்டாச்சா? எங்களுக்கு ஒரே குழந்தை, மூளை காங்கி இருந்தா கல்லால தலையில அடிச்சிருக்கான் உங்க பையன். நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன் சார். என் பையனுக்கு மறுபடியும் பிரச்சனை வராதுன்னு என்ன உத்தரவாதம்? நான் பிரின்சிபால் கிட்ட பேசிக்கிறேன். முருகனை பள்ளியை விட்டு நீக்க வேண்டாம் என லாயர் விநாயகம் பிடிவாதம் பிடிக்க முதல்வர் ஆடி போனார். அது நகரில் உள்ள நட்சத்திர அந்தஸ்து.
அந்தஸ்து பெற்ற பள்ளிகளில் முதன்மையானது. அதில் இடம் வாங்க பெற்றோர்கள் சிபாரிசு பிடித்து பணத்தை கொட்டுவார்கள். சார், முருகன் ரொம்ப பிரைட் மாணவன். அவங்க அப்பாவும் பெரிய ஜவுளி கடை ஓனர் தான். பிரச்சனை வேண்டாமே. சரி, என் அரசியல் செல்வாக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அடுத்த நாளே அமைச்சரிடமிருந்து பள்ளி முதல்வருக்கு மிரட்டல் வர அவர் பயந்தார். கைலாசத்தை அழைத்தார். என்னை மன்னிச்சிடுங்க சார், இதுதான் நிலவரம். நீங்க அவங்களை எதிர்த்து பள்ளிக்கூடம் நடத்தினா பல பிரச்சனைகள் வரும். நீங்க டிசி வாங்கிடுங்க சார், ப்ளீஸ். நான் இதை மீடியாவுக்கு கொண்டு போகாமல் விடமாட்டேன், பார்க்கலாம். வீட்டுக்கு வந்து கைலாசம் விவரம் சொல்லி, இப்பவே ஊடகத்தை கூப்பிட்டு விவரம் சொல்றேன். என்னங்க, அவசரப்படாதீங்க. அவர் விநாயகம் அரசாங்க வக்கீல். அரசியல் செல்வாக்கு நிறைய இருக்கு. ரவுடித்தனம் ஏராளமா உள்ளவர். நாம மோதினா இப்ப ஜெயிக்கலாம், ஆனா பழி வாங்குற எண்ணம் அதிகமாகும். நமக்கு தமிழ்நாடு முழுக்க 4 பெரிய ஜவுளி கடைகள். ஆளறவங்க கிடைச்சா எப்படி வேணும்னாலும் பழி வாங்கலாம். நம்மை வேரோட பறிக்க அவங்களால முடியும். உங்க தம்பிகள் குடும்பமும் பாதிக்கும். வேண்டாங்க. முதலில் அவர் ஆவேசப்பட்டார். கௌசி தம்பிகளிடம் விவரம் சொல்ல 3 பேரும் சென்னைக்கு புறப்பட்டு வந்தார்கள். விவாதம் போனது. அண்ணி சொல்றது 100க்கு 100 சரின்னு. நாம பயந்து பின்வாங்கணுமாடா? இது பயம் இல்லைண்ண, விவேகம். துஷ்டனை கண்டா தூர விலகுங்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? அந்த விநாயகம் சட்டத்துறையில இருக்கிற நபர். தினசரி கோர்ட்ல குடுத்தனம் நடத்துற ஆளு. நம்ம மேல ஏதாவது ஒரு கேஸை போட்டு நம்மை முடக்க முடியும். அப்புறம் மோதலுக்குத்தான் நேரம் சரியா இருக்கும். தொழிலை கவனிக்க முடியாது. அந்த பள்ளிக்கூடத்துல இடம் வாங்க எத்தனை கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அண்ணே, முருகன் புத்திசாலி. எங்க படிச்சாலும் ஜெயிப்பான். வேற ஸ்கூல்ல நாளைக்கே உங்களால அட்மிஷன் வாங்க முடியும். இல்லைன்னா நான் கோயம்புத்தூர் கூட்டிட்டு போகவா? அவன் அம்மா விட்டு இருக்க மாட்டானேடா. அடுத்த நாளே டிசி வாங்க வந்தார் கைலாசம். அரசியலுக்கு பயந்து ஒரு நல்ல மாணவனை இழக்கிறீங்க. அது எனக்கும் நல்லா புரியுது சார். எங்களுக்கு வேற வழி தெரியல, மன்னிச்சிடுங்க சார். மறுநாளே அதற்கு அடுத்த இடத்தில் இருக்கும் ஒரு பள்ளியில் இவருக்கு செல்வாக்கு இருந்தது. சந்தோஷமாக முருகனை சேர்த்து கொண்டார்கள். வீடு திரும்பினார். மகனுடன் தான் அவமானப்பட்டதால் முருகன் மேல் ஆத்திரம் வந்தது. இதை பாரு, சொன்னா உனக்கு புரியும். வயசு 7 ஆச்சு. நீ அந்த பையனோட மண்டையை உடைச்ச காரணமா நல்ல ஸ்கூலை விட்டு உன்னை துரத்தியாச்சு. அப்பாவை நீ அசிங்கப்படுத்திட்ட. உன்னை விட ஒருத்தர் ஒசந்தா அடுத்த முறை ஓம் புத்தியால அவங்கள ஜெயிக்க பார்க்கணும். கல்லு கத்தின்னு கையில எடுத்தா நீ வீட்டில் இருக்க முடியாது, ஜெயிலில் தான் இருக்கணும். அங்கே எப்படி அடிப்பாங்கன்னு சினிமாவில் பார்க்குறல்ல. 7 வயது முருகனின் கண்களில் பயம் தெரிந்தது. என்னங்க, குழந்தைகிட்ட என்ன பேசுறீங்க? அவன் கண்ணை பாருங்க, கலவரம் அப்பி கிடக்கு. நீ பேசாத கௌசி. பயம்தான் வன்முறையை போக்குற ஒரே சாதனம். புத்தி முக்கியம். தான் முதலிடத்துல நிக்கணுங்கிற வேகம் முக்கியம். ஆனா அது வெறியா மாறினா வன்முறை தலை தூக்கும். இன்னைக்கு நீ குற்றவாளிகள் பட்டியலில் எடுத்தா அதுல 80% புத்திசாலிகளா தான் இருப்பாங்க. இவனுக்கு வெற்றி முக்கியம். ஆனா அதை அடையிற வழி வெறும் புத்தி மட்டுமா தான் இருக்கணும். இதை பாரு முருகா, இந்த முறை அப்பா உன்னை மன்னிக்கிறேன். இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்தா உன்னை ஹாஸ்டல்ல விட்டுருவேன். நீ நிரந்தரமா உன் அம்மாவை பிரிஞ்சுதான் இருக்கணும். இல்லப்பா, அம்மாவை விட்டு நான் இருக்க மாட்டேன். அப்ப புது ஸ்கூல் ஒழுங்காரு. வீட்டுல தம்பிக்கிட்டையும் முரட்டுத்தனத்தை காட்டாத. எப்பவும் ஃபர்ஸ்ட் வர. புத்தி மட்டும்தான் வேலை செய்யணும். நீயும் சொல்லு கௌசி. வன்முறையை விட புத்தியால் இன்னும் அதிகமாக கிரிமினல் வேலைகளை செய்ய முடியும் என்பதை அவர்கள் உணரவில்லை. புது பள்ளியில் சேர்ந்த முதல் யாருக்கும் விட்டு தராமல் முதலிடத்தை தக்க வைத்து கொண்டான். யாரிடமும் பேசி பழக மாட்டான். பாடங்கள், கம்ப்யூட்டர், இசை, நீச்சல், கராத்தே என எதையும் விட்டு வைக்கவில்லை. சகலத்திலும் சேர்ந்தான். எல்லாவற்றிலும் முதலிடம். அனைத்து பள்ளி போட்டிகள் நடக்கும்போது முருகனை எதிலும் யாராலும் மிஞ்ச முடியாது. இவனை விலக்கிய பள்ளி முதல்வருக்கு வேதனையாக இருந்தது. அரசாங்க வக்கீலின் மகன் அடுத்த ஆண்டே 3 பாடங்களில் ஃபெயில். அவரை அழைத்து பேசும்போது, உங்க அரசியல் மிரட்டல் காரணமா ஒரு நல்ல மாணவனை இழந்தோம். இப்போ உங்க பையன் 3 பாடங்கள்ல ஃபெயில். அவனை கரையேத்த பாருங்க. அரசியல் செல்வாக்கு எல்லா இடங்களிலும் செல்லாது.
இதை நான் பேசின காரணமா என்னை என்ன வேணும்னாலும் செஞ்சுக்குங்க. வீட்டில் தம்பியிடம் பாசமெல்லாம் கிடையாது, ஆனால் வன்முறை இல்லை. தம்பி சண்முகம், அம்மா கௌசல்யா போன்ற அமைதியான குணம். பிடிவாதம், முரட்டுத்தனம் எதுவும் கிடையாது. நினைத்தது நடக்க வேண்டும் என்ற குணம் அறவே கிடையாது. மூர்க்கத்தனம் இல்லை. முருகன் அளவுக்கு புத்திசாலியாக இல்லாவிட்டாலும் அவனும் எதிலும் சோடை போகவில்லை. ஆனால் தம்பியை விட தான் பல மடங்கு புத்திசாலி என்ற அகங்காரம் முருகனுக்கு இருந்தது. அதனால் தம்பியை நிறைய மட்டம் தட்டுதல், அவமானப்படுத்துதல் அவனுக்கு உற்சாகம் தரும் டானிக். இது கௌசிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆரம்பத்தில் முருகன் செல்ல பிள்ளையாக இருந்தாலும் தன் குணத்தால் அம்மா மனதில் அதிக இடம் சண்முகம் பிடிக்க அவனிடம் அம்மாவின் கவனம் அதிகமாக திரும்ப இது முருகனுக்கு புரிய தொடங்கியது. உனக்கு இப்பெல்லாம் என்னை விட தம்பியைத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லடா, ஒரு அம்மாவுக்கு எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான். இதை நான் நம்பல. தம்பிய விரோதியா பார்க்க தொடங்கினான். முருகன் 11வது வகுப்புக்கு வந்தபோது ரசாயன பாடம் செய்முறை வகுப்பு. அவனுக்காக தரப்பட்ட உபகரணங்களுக்கென தனி கபோர்டு தந்து பூட்டு சாவி இருந்தது. இவனை பிடிக்காத ஒரு சீனியர் மாணவன் பூட்டை உடைத்து சகலத்தையும் எடுத்துவிட செய்முறை வகுப்புக்கு வந்த முருகன் முதலில் அதிர்ச்சி அடைந்தான். உடனே சுதாரித்து ஒரு துண்டு பாஸ்பரஸை பூட்டின் இடைவெளியில் வைத்து அதன் மேல் அடர் நைட்ரிக் அமிலத்தை ஊற்றி பூட்டு படக்கென வாய்ப்பிழந்தது. தனக்கு தேவையான உபகரணங்களை எடுத்து புது பூட்டால் பூட்டி ஓசைப்படாமல் வெளியே வந்தான். எதிர்த்த இன்னொரு பையனின் ஹால் டிக்கெட்டை கிழித்து பரீட்சை எழுத விடாமல் செய்து விட்டான். இதையெல்லாம் செய்தது முருகன் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. தன்னை எதிர்த்த அத்தனை பேரையும் தன் புத்தியின் துணை கொண்டு சாய்த்தான். இது பள்ளியிலோ வீட்டிலோ யாருக்கும் தெரியாமல் சமாளித்தான். ஒரு குற்றச்சாட்டு கூட தன்மேல் வராமல் பாதுகாத்தான். 10ஆம் வகுப்பில் மாநிலத்தில் முதல் மாணவன். 12ஆம் வகுப்பிலும் மாநிலத்தில் முதலிடம். இன்ஜினியரிங் வகுப்பில் சேர விரும்பினான். சுலபமாக இடம் கிடைத்தது. அங்கும் இவன் குறுக்கு புத்தி வேகமாக வேலை செய்தது. மாநிலத்தில் தொடர்ந்து 10, 12 என முதலிடத்தை பிடித்ததால் ஊடகம் மூலமாக தேசம் முழுக்க இவன் புகழ் பரவிவிட்டது. அதனால் மற்ற துறைகளில் இவனால் அதிகமாக கவனம் செலுத்த முடியவில்லை. ஆனால் தம்பி சண்முகம் சதுரங்க போட்டிகளில் அடுத்தடுத்து வெற்றிகளை பெற, இத்தனைக்கும் இவனை விட 7 வயசு இளையவன். இவன் 18 கல்லூரியில் கால் பதிக்கும் போது 11 வயதில் அவன் சதுரங்க போட்டியில் ஜூனியர். சாம்பியன்ஷிப்புக்கு தேர்வாக சித்தப்பாக்கள் உட்பட குடும்பமே கொண்டாட முக்கியமான ஒரு போட்டியில் மறுநாள் சண்முகம் கலந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு அம்மா தரும் பாலில் இரவு கணிசமான பேதி மாத்திரையை கலந்து விட்டான் முருகன். நாளைக்கு குடலே அருந்து போற அளவுக்கு பிச்சுக்கும். எப்படி நீ செஸ் ஆட போறேன்னு நான் பாக்குறேன். நன்றாக உறங்கி மறுநாள் எழுந்து வேகமாக வெளியே வந்தான். அப்பா அம்மாவிடம் சொல்லி கொண்டு சண்முகம் புறப்பட இவன் வாழ்த்து சொல்ல வாசலுக்கு வந்தான். ஆல் த பெஸ்ட் ஷமி. தேங்க்யூ அண்ணா. நீ பால்ல மாத்திரை கலந்தத நான் பார்த்துட்டேன், அதனால அதை குடிக்கல. நீ தொடாத ஏரியா செஸ். இதுக்கு புத்தி அதிகம் வேணும். நீ இடைஞ்சல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இது அப்பா அம்மா கிட்ட நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். வரட்டா? தம்பி தந்த அடியில் நிலை குலைந்தான் முருகன். அவனை வீழ்த்த வேண்டும் என்ற வெறி அதிகமானது. தம்பியின் சைக்கிள் டயரை பஞ்சர் ஆக்குவது, அம்மா அவனது யூனிஃபார்மை அயன் செய்து வைத்தால் அதை கறுக்க முயற்சி என சகல சில்லறைத்தனமான வேலைகளையும் செய்தான். ஆனால் எதுவும் பலிக்கவில்லை. சண்முகம் கவனமாக இருந்து தடுத்து விட்டான். எதையும் பெற்றவர்களிடம் சொல்லாமல் ஒரு சிரிப்பால் கடந்தான். கௌசிக்கு தெரிந்துவிட்டது. இவன் திருந்துவான்னு பார்த்தா நடக்கலையே. உன்கிட்ட எதுக்குடா ஷம்மி இவனுக்கு இத்தனை வன்மம்? அவன் செய்யற எல்லா தப்புகளுக்கும் எனக்கு தெரியும். நீயே என்கிட்ட சொல்லாம இருக்க. அண்ணனுக்கு பயப்படுறியா? இல்லம்மா, எனக்கு பயம் இல்லை. ஆனா அப்பாவுக்கு தெரிஞ்சா அண்ணன் மேல உள்ள கோபம் அதிகமாகும். அப்பாவுக்கு பிபி இருக்கு, பதட்டம் அதிகமாகும். வேண்டாம்மா. தன் 2வது வயதில் முருகன் வாக்கியமாக பேச பூரித்தாள். ஆனால் 11 வயதில் சண்முகம் அளவுக்கு எந்த ஒரு சிறுவனுக்கும் பக்குவம் இருக்க வாய்ப்பே இல்லை. சிலிர்த்து போனாள் கௌசி. கூடவே பயமும் வந்தது. குடும்பத்தில் தன்னை விட 7 வயது இளையவனான தம்பியிடம் ஏன் இத்தனை பகை?
அவன் உன்னை என்ன செஞ்சான்? அம்மா, அவன்கிட்ட எதுவும் கேட்டுறாத. அவனுக்கு என் மேல உள்ள கோபம்தான் ஜாஸ்தி ஆகும். அப்பா வரைக்கும் போக விட்டுறாத, நான் பார்த்துக்கிறேன். அண்ணன் தரும் சின்ன சின்ன இடையூறுகளை சண்முகம் அழகாக சமாளித்தான். கவனமாக இருந்தான். தாழ முடியாமல் ஒரு நாள் தனியாக கேட்டே விட்டான். என் மேல் உனக்கு அப்படி என்ன கோபம்? நீ பிறந்ததே எனக்கு பிடிக்கல. அப்பா அம்மாவுக்கு ஒரே மகனா நான் மட்டும் தனிக்காட்டு ராஜாவா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நீ குறுக்க வந்துட்ட. அப்பா அம்மா கிட்ட உள்ள எல்லாமே 2 பங்காகுமே. எனக்கு மட்டும் தான் நான் நெஞ்சை நிமிர்த்தி நிக்க முடியாதே. அதனால இந்த உலகத்துல என்னோட முதல் எதிரி நீதான்டா. இதை கேட்ட கௌசல்யாவுக்கு மயக்கமே வந்தது. நாளுக்கு நாள் கௌசிக்கு பயம் அதிகமானது. முருகன் பேசியதை அம்மாவிடம் மட்டும் சண்முகம் சொல்ல, கடவுளே, தனக்கு ஒரு தம்பியோ தங்கையோ பிறந்தா முதல்ல கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைக்கு பொசசிவ் குணம் இருக்கும். அடுத்த 2-3 வருஷத்துல வளர வளர சரியாகும். இதுதான் உலக வழக்கம். தம்பி பிறந்து 11 வருஷமாகியும் இவனுக்கு 18 வயசாகியும் ஏன் பக்குவம் வரல? சின்ன பையனுக்குள்ள பக்குவம் கூட முருகனுக்கு ஏன் இல்லை? இந்த உலகத்துல என்னோட முதல் எதிரி நீதான். எல்லாம் 2 பங்காகும் என்ற பயம். நான் தனிக்காட்டு ராஜாவா இருக்க முடியாதே என்ற தம்பி மேல் உள்ள பொறாமை. இது வளர்வது மிகவும் ஆபத்தல்லவா? தம்பியை இவன் ஏதாவது செய்து விட்டால்? சின்ன சின்ன இடைஞ்சல்களை சண்முகம் சமாளிக்கிறான். ஒரு 11 வயது சிறுவனால் சமாளிக்க முடியாத அளவுக்கு முருகன் ஏதாவது தொல்லைகளை தந்துவிட்டால்? இதை கணவரிடம் சொல்வதா வேண்டாமா என்ற கேள்வி மனசுக்குள் புகுந்து குடைந்தது. ஏற்கனவே தம்பியை எதிரியாக பார்க்கும் முருகன், அப்பாவுக்கு இது தெரிந்து அவர் கேள்வி கேட்டால் தம்பி மேலுள்ள பகை இன்னும் அதிகமாகும். அது ஆபத்தல்லவா? தம்பி பெத்தவங்க கிட்ட போட்டு கொடுத்துட்டான்னு விரோதம் அதிகமாகுமே. நாளைக்கு ஏதோ ஒரு விபரீதம் நடந்துட்டா, இத்தனை நாள் ஏன் என்கிட்ட சொல்லாம நீ மறைச்சேன்னு இவர் பாய மாட்டாரா? அந்த ஆத்திரம் பெரியவன் மேல் திரும்பினா, தோளுக்கு ஒசந்த பிள்ளையை கண்டிச்சா தப்பா போயிடுமே. மன உளைச்சல் அதிகமாகி அந்த வார இறுதியில் அதிகாலை பார்க்கும்போது தலை சுற்றல் பாத்ரூம் போகும்போது தலை சுற்றல் அதிகமாகி கௌசல்யா விழ அந்த ஓசையில் ஓடி வந்தார் கைலாசம். பதறிவிட்டார். பிள்ளைகள் இருவரும் விழித்து ஓடி வர உடனே காரை எடுத்து 4 பேரும் ஆஸ்பத்திரிக்கு விரைய அங்கு பரிசோதித்து எக்கு தப்பாக இரத்த அழுத்தம் கூடியிருக்க அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்தார்கள். தெரிந்த செல்வாக்குள்ள ஆஸ்பத்திரி. 3 டாக்டர்கள் பரிசோதித்தார்கள். அரை மணி கழித்து வெளியே வந்தார்கள். கைலாசம், அவங்களுக்கு தாறுமாறா பிபி கூடியிருக்கு, பல் சரியா இல்லை, இதய துடிப்பு சீரா இல்லை, நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு, பார்க்குறோம். கைலாசம் உடைந்து போனார். கௌசி குடும்ப நிர்வாகத்தை நல்லபடியாக கவனித்த காரணமாகத்தான் ஜவுளி தொழில் இத்தனை பெரிய வெற்றிகரமாக நடக்கிறது. அவர் எத்தனை கோவப்பட்டாலும் தாங்கிக் கொள்வாள். அவருக்கு பதட்டம் தரும் எதையும் அவர் காதுக்கு கொண்டு வர மாட்டாள். தொழிலில் ஏற்ற இறக்கம் ஏற்பட்டு அவர் சோர்ந்தால் நிச்சயம் தைரியம் தருவாள். யாரிடமும் சண்டை போட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாள். அவரது தம்பி மனைவிகளை அரவணைத்து போவாள். இப்படி ஒரு மனைவி யாருக்கும் வாய்க்காது. உடனே அவர் தன் தம்பிகளுக்கு தகவலை தெரிவித்து விட்டார். அவர்களுக்கு அண்ணி அம்மாவை போல. உடனே புறப்பட்டு விட்டார்கள். 11 வயது சண்முகம் உடைந்து போயிருந்தான். முருகன் நிலையும் அதுதான். சண்முகம் அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டு நின்றான். அப்பா, அம்மா நல்லபடியா கண்முழிச்சிடுவாங்கல்ல? குரலில் அழுகை பீரிட அவன் தலையை தடவி தந்தார். ஒன்றும் ஆகாதுடா ராஜா, தைரியமா இரு. நீயும் மன்னனும் வீட்டுக்கு போங்க. உன் சித்தப்பாக்க ராத்திரிக்குள்ள வந்துருவாங்க. அப்பா மட்டும் இங்கே இருக்கேன். அப்பா, அம்மா இந்த மாதிரி அட்மிட் ஆக நான் தான் காரணமா? அவர் அதிர்ச்சியுடன் சண்முக முகத்தை பார்த்தார். என்ன கேட்குற நீ? அம்மா அட்மிட் ஆகிறதுக்கு உனக்கும் என்ன சம்பந்தம் சண்முகம்? இதை கேட்டபடி வந்தான் முருகன். அவனிடம் இதை கைலாசம் சொல்ல அவன் கண்களில் அதிர்ச்சி. என்னடா உளர்ற? அப்பா, அது வேற ஒண்ணுமில்ல. இவனை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லாம் செய்யற காரணமா அம்மாவுக்கு ஸ்டெயின்னு நினைக்கிறான். அதானடா? முருகனின் குரலில் ஒரு மிரட்டல் துணித்ததை சண்முகம் உணர்ந்தார். அதற்காக அவன் பயப்படவில்லை. ஆனா அப்பா இப்ப இருக்கிற டென்ஷன்ல எதையும் சண்முகம் சொல்வதாக இல்லை. வாடா சண்முகம், நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலாம். ஆஸ்பத்திரியில கூட்டம் போட வேணாம். ஆமா ராஜா, அண்ணன் கூட நீ வீட்டுக்கு போ. அம்மாவுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. நீ சொல்லி புரிய வை. முருகா, அவன் சின்ன பையன் இல்லையா, பயப்படுறான்.
தம்பியின் தோளில் கை போட்டு அழைத்து போனான் முருகன். தோளில் பதிந்த கைகளை எச்சரிக்கும் விதமாக ஒரு அழுத்தம் இருந்தது. சண்முகத்துக்கு புரிந்தது. முருகனுடன் சண்முகம் வீட்டுக்கு வந்துவிட்டான். முருகன் கதவை சாத்தினான். சண்முகத்துக்கு கொஞ்சம் கலக்கமாக இருந்தது. அதை அவன் கண்களில் படித்தான் முருகன். அதில் அருகில் வந்தான். பயமா இருக்கா உனக்கு? உன்னை நான் ஏதாவது செஞ்சிடுவேன்னு பயப்படுறியா? நிச்சயமா இல்லைண்ணா. நான் முட்டாள் இல்லை. உன்னை எதுவும் செஞ்சு அப்பா அம்மா கிட்ட நான் மாட்டிக்க மாட்டேன். நீ அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருக்க என்னை பத்தி, உண்டா இல்லையா? இதை கேட்கும்போது முருகன் கண்களில் பல்ப் எரிந்தது. நான் உன்னை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கல. இப்ப என்ன சொன்னேன்? காட்டி கொடுக்கறதா? 18 வயசு அண்ணனை 11 வயசு பொடிய காட்டி கொடுக்கறதா? சிரித்தான் முருகன். அந்த சிரிப்பில் ஒரு வெறி இருந்தது. நான் தப்பா சொல்லல. நீ சைக்கிள் டயரை பஞ்சர் பண்ணது, யூனிஃபார்ம் டேமேஜ் பண்ணது எல்லாத்தையும் அம்மா பார்த்துருக்காங்க. நான் தான் உன் முதல் எதிரின்னு நீ சொன்னதே அம்மா கேட்டிருக்காங்க. நானா எதையும் சொல்லல. அதனால பதட்டமாகி அம்மா ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க. அதாவது அம்மா அட்மிட் ஆக நான் தான் காரணம்னு நீ சொல்ற. அப்படி நான் சொல்லல. எதுக்கு என் மேல உனக்கு இத்தனை கோவம்னா? நான் உன் தம்பி. உன்னை விட எந்த விதத்திலும் நான் வசதி இல்லை. நீ எதுக்கு என்னை எதிரியா நினைக்கிற? நினைப்பேன். அப்படித்தாண்டா நினைப்பேன். அம்மாவை அம்மான்னா எனக்கு உசுறு. அம்மா மடி எனக்கு சொர்க்கம். இப்ப அம்மா உன்னை குளிப்பாட்டி உனக்கு சாப்பாடு ஊட்டி உன் மேலதான் அக்கறை காட்டுறாங்க. எனக்கு நீ போட்டி தானே? சொல்லு. குரலிலும் கண்களிலும் உடல் மொழியிலும் ஒரு வெறி தெரிந்தது. நீ பெரிய பையனாயிட்ட. அம்மா இதையெல்லாம் உனக்கு எதுக்கு செய்யணும்? ஏன் முடியாது? ஏண்டா முடியாது? அம்மா யாரு? எனக்கும் என்னைக்கும் அம்மா தான். அம்மான்னு வரும்போது பெருசு சிறுசு என்னடா? அம்மாவை முழுசா என்கிட்ட இருந்து தட்டி பறிக்க பாக்குறியா? விடமாட்டேன். அம்மா எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதான் உன்னை எதிரின்னு சொன்னேன். இப்ப புரியுதா? ஒரு மனநோயாளி போல் அவன் பேச பேச நிஜமாகவே சண்முகத்துக்கு பயம் வந்தது. வேண்டாண்ணா, இந்த மாதிரி நீ பேசுனா அம்மாவை குணமாக்குறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி செய்யாதே. மிரட்டுறியா? இதை போய் அம்மா கிட்ட போட்டு கொடுப்பியா? நீ ஆஸ்பத்திரிக்கு போனாதானே போட்டு கொடுப்ப. பேண்ட்டை கழட்டுறா. எதுக்கு? நீ கழட்டலன்னா நான் கழட்டிடுவேன். பலவந்தமாக 11 வயது தம்பியின் உடைகளை உருவி முழு நிர்வாணமாக்கினான். கூசி போன சண்முகம் அழத் தொடங்கினான். எதுக்கு இந்த மாதிரி செய்யற? கதவை உள்ள தாளிட்டான். நான் உன்னை அடிக்க மாட்டேன், துன்புறுத்த மாட்டேன். ஆனா இந்த அவமானத்தை நீ மறக்க கூடாது. அம்மா உனக்கு எதுவும் செய்யக்கூடாது. நீ என்னை பத்தி எதுவும் பேசக்கூடாது. நான் பேசல. ஆனா அம்மா புரிஞ்சுக்கிட்டா அது ஏன் தப்பா? கேட்டா இல்லைன்னு சொல்லு. சொல்லணும். சித்தப்பாக்கள் வந்தா முதல்ல வீட்டுக்கு வந்த பிறகுதான் ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க. என்னை இப்படி நிக்க வைக்காதே ப்ளீஸ். கதவு தட்டப்பட்டது. யாரோ வந்துட்டாங்க. உடைகளை போட வைத்தான். கதவை திறக்க சிவா சித்தப்பா, வனஜா சித்தி நின்றார்கள். என்னடா ஆச்சு அன்னைக்கு? முருகன் விவரத்தை சொன்னான். சரி போலாம் ஆஸ்பத்திரிக்கு. சண்முகம் நீ வீட்டை பார்த்துக்கோ, நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம். சித்தி சண்முகம் அருகில் வந்தாள். ஏன் உன் முகம் பேரஞ்ச மாதிரி இருக்கு? இருக்காதா பின்ன? சின்ன பையன், அக்காவுக்கு செல்ல பிள்ளை, மனசு தாங்கல. சிவா சித்தப்பா அவனை அணைத்து ஆறுதல் சொல்ல முருகன் முகத்தில் எரிமலை வெடித்ததை சண்முகம் பார்த்தான். முருகா, வீட்டை பூட்டிட்டு இவரையும் கூட்டிட்டு போயிடலாம். குழந்தைய தனியா விட வேண்டாம். வேணாம் சித்தப்பா. அண்ணனோட நீங்களும் சித்தியும் போங்க. நான் வீட்டுல இருக்கேன். அவர்கள் புறப்பட்டு போனதும் கதவை சாத்தி விட்டு சண்முகம் அழுதான். நிஜமாகவே பயம் வந்தது. அண்ணன் கண்களில் என்றைக்கும் பார்க்காத வெறி. உடைகளை கழற்றி அவமானப்படுத்திய செயல், அந்த வேகம், இதையெல்லாம் அம்மா கிட்ட எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? தெரிஞ்சா அம்மாவோட உடல்நிலை இன்னும் மோசமாகும். நான் என்ன செய்வேன் இப்போ? அதே நேரம் அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு வர கவலையுடன் கைலாசம் மற்ற தம்பிகளும் வந்து விட்டார்கள். எப்படி இருக்கண்ணே? இன்னைக்கு ராத்திரி தாண்டணும்னு டாக்டர் சொல்றாருப்பா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர் கிட்ட இதை சொன்னா ஏதோ ஒரு அதிர்ச்சி, இல்லைன்னா மனக்கவலை தான். திடீர்னு உடம்ப புரட்டி போடும்னு சொல்றார். முருகன் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்தான். ஏண்டா, சின்னவனை வீட்டுல விட்டுட்டு வந்தீங்க? நான் வரல. வரலைன்னு அவன் தான்ப்பா சொன்னான். அம்மாவுக்கு இப்படி ஆக நான் தான் காரணமான்னு கேட்கறான்டா அவன். எனக்கு பகீர்னு ஆச்சு. கேள்விக்கான அர்த்தம் இப்ப கூட எனக்கு புரியல. விடு என்ன, குழந்தைங்க பேசுற பேச்செல்லாம் அர்த்தம் தேடுறது சரியா இருக்காது. டாக்டர் வெளியில் வந்தார். கைலாசம் அவரை நெருங்கி கேட்க, யாரு சண்முகம் இங்க? என் இன்னொரு மகன் வீட்டுல இருக்கான். அவங்க உதடு அந்த பேரைத்தான் தொடர்ந்து உச்சரிக்குது. அந்த பையனை கூட்டிட்டு வாங்க. முருகன் முகம் கடுமையாவதை அப்பா கவனித்து விட்டார். சிவா, நீ போய் குழந்தைய கூட்டிட்டு வா. அவர் காரை எடுத்து போய் சண்முகத்தை அழைத்து வர
அழைத்து அரைமணியில் திரும்ப, தம்பி நீ மட்டும் என் கூட வா, பயப்படாத, உங்க அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, வாப்பா. அவன் உள்ளே போகும்போது திரும்ப முருகன் கண்களில் அனல் வீசியது. உள்ளே டாக்டர் அழைத்து வந்தார். அம்மாவுக்கு நினைவு திரும்பவில்லை. ஆனால் சப்கான்ஷியஸ் ஷம்மி சண்முகம் பெயரை உச்சரிக்க வைத்தது. அருகில் வந்த சண்முகம் அழுகை பீரிட்டது. அம்மாவை தொட்டு தடவினான். பயத்துடன் டாக்டரை பார்த்தான். பயப்படாத, வீட்டுல உங்க அம்மா கூட நீ எப்படி இருப்பியோ அப்படியே இங்க இரு. அம்மா, நான் சண்முகம் வந்திருக்கேன், உன்னோட ஷம்மி வந்திருக்கேன், கண்ணை திறந்து என்னை பாருமா, நீ இல்லாம எனக்கு சாப்பிட பிடிக்கலம்மா, உன் மடியில படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும், நீ வீட்டுக்கு வாம்மா. தன் முகத்தை அம்மாவின் மார்பில் புதைத்து அம்மாவின் கூந்தலுக்குள் விரல்கள் நுழைத்து மெல்ல கொதி விட்டான். வீட்டுல இருக்கும்போது இதைத்தான் செய்வான். அம்மா, நான் உனக்கு மசாஜ் பண்ணட்டுமா? கூந்தலுக்குள் விரல்களை நுழைத்து அவன் ஏதோ செய்வது கௌசிக்கு ரொம்ப பிடிக்கும். அவளே அதை கேட்பாள். அம்மா மார்பில் முகம் புதைத்து தலையை அண்ணாந்து அம்மா முகத்தை பார்ப்பான். அதெல்லாம் இங்கே செய்தான். 15 நிமிஷங்களில் அம்மா மேல் சாய்ந்திருந்தான். கௌசி உடலில் அசைவுகள் துரிதமானது. பல்ஸ் சீரானது. எல்லாமே வேகமாக இயல்பு நிலைக்கு திரும்ப டாக்டர் அதிசயப்பட்டார். கௌசி கண்களை திறந்து விட்டாள். சூப்பர்டா தம்பி, டாக்டர்கள் எங்களால சாதிக்க முடியாதத உன் பாசமும் ஸ்பரிசமும் சாதிச்சிருக்கு, நீ இங்கேயே இரு. டாக்டர் வெளியில் வந்தார். நடந்ததை ஒரு சிலிர்ப்போடு சொல்ல கைலாசம் அழுது விட்டார். உடனே சித்தி வனஜா, அவன் மேல அக்காவுக்கு உசுராச்சே, அவன் மூச்சு காத்து அக்காவை கண்முழிக்க வச்சிடுச்சு. மாமா, அக்காவுக்கு டாக்டரே சண்முகம் தான், அவனை டாக்டருக்கு படிக்க வைங்க. குடும்பமே சிரித்து மகிழ தனியாக வந்தான் முருகன். உடம்பு முழுக்க பற்றி எறிந்தது. நான் தான் உலகம்னு சொன்ன அம்மாவை ஒட்டு மொத்தமா உன் பக்கம் இழுத்துட்டியாடா? நீ தான் என் எதிரின்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு? நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை. உன்னை ஒழிக்கணும். நிச்சயமா இந்த வீட்டை விட்டே உன்னை விரட்டுறேன். முருகன் எங்கே போய் விட்டான்? சித்தப்பா கேட்க, அப்பா கைலாசம் பேசிக்கொண்டிருந்தாலும் அவர் பார்வை முழுக்க முருகன் மேல்தான் இருந்தது. இதனுடைய தொடர்ச்சியை நான் அடுத்த அத்தியாயத்துல படிக்கிறேன்.